வச்சு அவங்கள உற்சாகப்படுத்தி அவர் செய்த அந்த ஊழியத்தை எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது இல்லையா? எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், அவர் இதுல எத்தனையோ காரியங்களை சொல்றாரு. முதல்ல நான் என்ன ஊழியம் செய்தேன், இப்ப என்ன ஊழியம் செய்யறேன், அடுத்தது என்ன நடக்க போகுது, நான் போக போறேன், சீக்கிரமா ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறாரு. அவருக்கு தெரியும் ரோமபுரிக்கு போனா அவரை காலி பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் போகணும்னு சொல்றாரு. ரோம தேசத்துக்கு போகணும்னு சொல்றாரு. அப்படி ஒரு வைராக்கியமான ஒரு ஊழியக்காரரை பார்க்கவே முடியாது. எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாங்க, பவுல பத்திரம் ஆண்டவர் தொடலைன்னா கிறிஸ்டியானிட்டியே இருந்திருக்காது. ஏன்னா 4 சுவிசேஷங்களை நம்ம பார்க்கும்போது அதுல ஒண்ணும் இல்லை. இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, மரித்தாரு, உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற அந்த புஸ்தகங்கள் தான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல முடியவே இல்லை. அதுல ஒரு பெனிடிக்ஷனோ ஒன்னும் இருக்காது. என்னன்னா நம்ம மூலமா தான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடர்ந்துகிட்டே வரும். இந்த 2000 வருஷத்துக்கு மேல 2000 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. 2020 வருஷம் அதெல்லாம் ஆண்டவர் நம் மூலமாய் செய்கிற ஊழியத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் இப்ப இன்னைக்கு கிரியை செய்துட்டு இருக்காரு. இப்ப இந்த 20ஆம் அதிகாரம் ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு அதிகாரம். அதை நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது இன்னும் அடிஷனலா நீங்க சொல்லணும், இல்ல கேள்வி இருக்குது, அதுக்கு விட வேணும்னு சொன்னா கூட we can always discuss. நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். இதனுடைய தலைப்பு என்ன கொடுத்திருக்கோம்னா, ஒரு ஊழியரின் பிரிந்து செல்லும் நேர நல்வாழ்வு, ஒரு ஃபேர்வெல் மெசேஜ் கொடுக்குறாரு. பிரிவு உபசாரமா அப்படி ஏதோ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடைசியா அவர் அந்த எபேசு மூப்பர்களுக்கும் மற்ற அங்கிருந்த மூப்பர்களுக்கும் அவர் கொடுக்கிற அந்த செய்தி, அந்த கொடுத்த செய்தி அடுத்தது இன்னும் தொடர போறாரு. இன்னும் அவர் பல பிரச்சனைகளை சந்திக்க போறாரு. அததான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் அதிகாரம் 20. ஓகே, சரி. அப்போஸ்தலர் புஸ்தகத்தின் 3ஆம் கட்ட பகுதியை எழுதிய லூக்கா பவுலின் எருசலேம் பயணம், அங்கிருந்து ரோமாபுரிக்கு செல்லுதல் ஆகியவளை எழுதியிருக்கிறார். இவருடைய வாஞ்சையெல்லாம் என்னன்னா, அந்த பெந்தைக்கோஸ்தே நாளன்று, அதாவது பஸ்கா பண்டிகையின் போது அந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான பண்டிகை. அதுல எருசலேமுக்கு போகணும், அதுதான் அவருடைய விருப்பம். அதுக்கப்புறம் ரோமாபுரிக்கு போகணும். ஏன்னா அங்க இவர் ஸ்தாபிக்காத ஒரு சபை இருக்குது. அவங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாரு, இங்கிருந்து தான் எழுதுறாரு, இந்த இடத்துல இருந்து தான் எழுதுறாரு. அப்ப அங்கெல்லாம் போகணும்னு அவருக்கு வாஞ்ச. அப்ப பவுலும் இயேசு கிறிஸ்துவை போல 20:24 போட்டிருக்கு, இறுதி பயணத்தை சந்தோஷமாக நிறைவு செய்தான். இந்த அதிகாரம் மெக்கதோனியா, அகாயா மற்றும் ஆசியா ஆகிய இடங்களில் தன் ஊழியங்களை நிறைவு செய்து அங்கு நடந்த பிரிவு உபசார நிகழ்வுகளை லூக்கா பதிவு செய்துள்ளார். பவுல் மற்றும் ஒரு பிரயாணத்துக்கு தயாராகி இருந்தான். இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அதுக்கு முன்னால அவன் அந்த மூப்பர்கள் எல்லாம், எபேசு பட்டணத்திலேருந்து மூப்பர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். அவன் ஒரு கரிசனை உள்ள ஊழியனாக இருந்ததால் தன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளை நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா இந்த சைட் சீக்கு போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருடைய மக்களை உற்சாகப்படுத்தணும், தனக்கு தெரிந்த ஆண்டவருடைய வசனங்களை சொல்லணும், சத்தியங்களை சொல்லணும். இதை தவிர அவருக்கு வேற எந்த விதமான ஒரு வாஞ்சையோ விருப்பமோ கிடையவே கிடையாது. சபைகளை பராமரிப்பதுதான் பவுலின் பெரிய மன மகிழ்ச்சியும் பாரமும் கூட. இப்ப ஒரு சபை ஸ்தாபித்தா மாத்திரம் போதாது, அதை பராமரிக்கணும், அதை வளர்க்கணும், அது உறுதியா நிக்கக்கூடிய அளவுல அதை வளர்த்து வரணும் இல்லையா? சபைன்னு சொல்லும் போது நம்ம ஒரு ஆலயத்தையோ ஒரு சர்ச்சையோ அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. இப்ப நம்ம இருக்கிறது ஒரு சபை, ஏன்னா நம்ம ஆண்டவருடைய சரீரமா இருக்கிறோம். அப்ப இந்த சபையை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல என்னென்ன பிரச்சனை வரும், பராமரிக்கலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத பின்னால அவர் சொல்றாரு. முதல்ல பவுலின் துருவா பட்டண பிரயாணம், முதல் 5 வசனம்.
கலகம் அமர்ந்த பின், அங்க பெரிய கலகம் ஏற்பட்டதை 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மெக்கதோனியா போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளில் சுற்றி நடந்து சீர்ஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்க தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாய் இருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மெக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெராயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேர் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோபீமும் ஆசியா நாடும் வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். பாருங்க, அவனுடைய லைஃபுக்கே ஒரு த்ரெட் இருக்குது இல்லையா? அவனை கொலை செய்யறதுக்காக காத்திருக்கிறாங்க. அது அவனுக்கு அந்த ரகசியத்தை அவன் அறிந்து கொள்றான். அதனால அவனுடைய பிரயாணத்தையும் அவன் மாத்துறான். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். சரி, பெரிய கிளர்ச்சி ஏற்பட்ட பின்பு பவுல் எபேசுவை விட்டு மெக்கதோனியா என்றும் மகாயா நாடுகளுக்கு சென்றான். தீத்துவிடமிருந்து கொரிந்து சபையின் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள அவனை துருவாவிலே சந்திக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனா தீத்து அங்க வரல. அது 2 கொரிந்தியர்ல போட்டிருக்கு. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் மெக்கதோனியாவில் சந்தித்தார்கள். ஏன் எதுக்காக தீத்துவ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சான்னா, அங்க என்ன நடந்தது, அந்த சபையில என்ன நடக்குது அப்படின்ற நல்ல செய்திக்காக பவுல் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டான். அவன் மூலமாக நல்ல செய்தி வரும், அதுக்காக தான் அவனை பார்க்கணும்னு நினைச்சான். முதலில் பவுல் கொரிந்துக்கு 2 முறை செல்ல வேண்டும் என்று வாஞ்சித்தான். ஆனால் அவனால் 1 முறை மட்டும் சென்று அங்கு 3 மாதம் தங்கி ரோமருக்கு எழுதின நிரூபத்தை எழுதினான். 3 மாசம் இங்க இருக்கான். எபேசியில 8 மாசம் இருந்தான்னு நம்ம பார்த்தோம். சபைகளை மீண்டும் சந்தித்த பவுலுக்கு 2 நோக்கங்கள் இருந்தது. என்ன நோக்கம்? ஒண்ணு முக்கியமாக சபையின் பரிசுத்தவான்கள் நல்ல சாட்சிகளாக இருக்க அவர்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்த வேண்டும் இல்லையா? இப்போ எல்லா ஊழியத்திலும் ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இருப்பாங்க. இன்னைக்கு இப்போ அமுதாவுடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை அழகா அவங்க வளர்த்து, அப்ப அவங்க ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இந்த சபையில பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அந்த பரிசுத்தவான்கள் தான் அந்த சபையை நடத்தணும். அப்ப அவங்கள உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு பலப்படுத்தணும். அவங்களுக்கும் பிரச்சனை வரும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக அவன் அங்கே தங்கிட்டான். 2வதாக எருசலேமில் உள்ள தேவையுள்ள விசுவாசிகளுக்கு உதவி பணத்தை சேகரித்து அவர்களுக்கு எடுத்து செல்வது. சாதாரணமா ஊழியக்காரன் சொல்லும் போது தனக்கு பணத்தை சேர்த்துக்குவாங்க இல்லையா? என்ன கிடைக்கும், என்ன அவங்க காணிக்க கொடுக்க போறாங்க, அதெல்லாம் இல்ல. அவர் எருசலேமில் உள்ள தேவையுள்ள விசுவாசிகளுக்கு உதவி பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இது 2வது அவருடைய ஆப்ஜெக்டிவ். அவனை கொல்ல ஒரு சதி இருந்ததால் திரும்பவும் பவுல் தன் பிரயாணத்தை மாற்ற வேண்டியதாயிற்று. கொரிந்திலிருந்து தன் பிரயாணத்தை துவங்காமல் தரை வழியாய் ஆகாயா மற்றும் மக்கதோனியாவுக்கு சென்று பின்பு பிலிப்பு பட்டணத்திலிருந்து கடல் வழியாய் துருவாவுக்கு சென்றான். நம்ம இந்த மாதிரி போக முடியுமா? எப்படி போகிறான் பாருங்க. அங்க அவனுக்கு வழித்துணையாய் வந்த ஒரு குழு காத்திருந்தது அவனுக்காக. உண்மையாகவே பவுலின் தைரியம், சகிப்புத்தன்மை மற்றும் பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் ஆகியவை பாராட்டுதற்குரியது. இப்ப நம்மளுக்கு ஒரு தடை வந்துருச்சுன்னா சரி இங்கே இருந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவன் ரூட்டை மாத்திரி வேற மாதிரி போகிறான். எப்படியாவது ஆண்டவருடைய ஊழியத்தை கிடைச்ச நேரத்துல நம்ம செய்து முடிக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருந்தது. சரி, அடுத்த 6ஆவது வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்துல ஒரு பிரிவு உபசார கூட்டத்தில் நடந்த அற்புதம். அங்க கூட ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. 6ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துருவா பட்டணத்துக்கு அவரிடத்தில் அங்கு 7 நாள் தங்கி இருந்தோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். இப்ப வாரத்தின் முதல் நாளிலேனா என்ன, அப்பம் பிற்குதல் என்ன, இதெல்லாம் நான் விவரமா கொடுத்திருக்கேன். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டில் அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது
ஐத்திகோ என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் வெகு நேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த துக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அந்த காலத்திலேயே 3 மெத்தை கட்டடம் எல்லாம் இருந்திருக்குது பாருங்க. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவு வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிர் உள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். ஒரு பெரிய அற்புதம் அங்க நடக்குது. மரித்த ஒரு வாலிபன் உயிரோடு எழுந்தான். பஸ்கா பண்டிகையின் போது பவுலால் எருசலேமுக்கு செல்ல முடியவில்லை. பெந்தேகோஸ்தே நாளிலாவது அங்கு செல்ல வேண்டும் என்பதுதான் பவுலின் வாஞ்சை. வசனம் 6 குறிப்பிட்டுள்ள நாங்கள் என்ற வார்த்தையினால லூக்காவும் அவர்களோட இருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா லூக்கா தான் இதை எழுதுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில நாங்கள்னு சொல்லி இருக்கிறதுனால லூக்காவும் அவர்களோட இருந்தார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை பிலிப்பியில் லூக்கா ஊழியம் செய்து அங்கு பயணத்தின் கடைசி கட்டத்தில் பவுலுடன் சேர்ந்து கொண்டிருக்க கூடும். லூக்கா தீத்து மற்றும் தீமத்தி இவங்க எல்லாம் அவனோட கூட இருக்கிறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இவர்கள் 1 வாரம் துருவா பட்டணத்தில் தங்கியிருந்து விசுவாசிகளிடம் உரையாடி இருப்பார்கள். அடுத்த கப்பல் பயணத்திற்காகவும் காத்திருந்தார்கள். இந்த பகுதியில் லூக்கா துருவாவில் உள்ள உள்ளூர் சபையில் நடந்த நிகழ்வுகளை ஒரு சுருக்கமான அறிக்கையாக தருகிறார். அவர்கள் எவ்வாறு தேவனை ஆராதித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் உள்ள முக்கிய விவரங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள்னா இவ்வளவு நாள் அவங்க ஆண்டவருடைய மரணத்துக்கு முன்னால, உயிர்த்தெழுதலுக்கு முன்னால அவங்க சனிக்கிழமை தான் அவங்களுடைய வாரத்தின் முதல் நாளா, அதாவது அவங்களுடைய அதாவது அவங்க வர்ஷிப் பண்ற நாள், அவங்க பலியிடுகிற நாள். அப்போ முதலாவது அவர்கள் வாரத்தின் முதல் நாளில், அதாவது 7வது நாளில் அல்ல, 7வது நாள் தான் இவ்வளவு நாள் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கர்த்தரை ஆராதிக்க ஒன்று கூடினார்கள். அப்ப அவங்க ஆராதனுடைய மெத்தடே மாறி போச்சு. ஏன்னா கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நாளில தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாறுது. வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாளாக மாறிட்டு. இன்னைக்கும் கூட 7th டே அட்வென்டிஸ்ட் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் தவறு இல்லையா? ஏனென்றால் மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள் தான் உயிரோடு எழுந்தார். வாரத்தின் முதல் நாளான பெந்தேகோஸ்தே நாள் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். முதல் சபையும் அன்றுதான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப நாளில் ஜெப வேளை போன்ற சபை சம்பிரதாயங்களை பின்பற்றினாலும் நாளடைவில் அவர்கள் மோசையின் நாட்காட்டில் இருந்து, மோசையினுடைய கேலண்டர் ஒண்ணு இருந்தது, அதெல்லாம் விட்டு விலகி ஆவியானவர் தங்களுக்கு கற்பித்தபடியே தங்கள் நடைமுறையை பின்பற்றினார்கள். சரி, கர்த்தருடைய ஜனங்கள்னா யாரு? சபை தொடர்ந்து ஞாயிறு மாலை வேளைகளில் நடைபெற்றது. ஏன் ஞாயிறு மாலையில நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அரசாங்கம் ஞாயிறு விடுமுறை நாளாக அறிவிக்கவில்லை. இன்னைக்கு கூட நீங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா ஃப்ரைடே தான் அவங்களுக்கு லீவ் இல்லையா? அதனால ஃப்ரைடே தான் அங்க ஆராதிக்கிறாங்க. பெரும்பாலான சபை விசுவாசிகள் அடிமைகளாக இருந்திருக்க கூடும். அதனால மாலை வேளையில் தான் அவர்களால் சபைக்கு வர முடிந்தது. சபைக்கு ஒரு தனிப்பட்ட இடம் இல்லாதிருந்ததனால் விசுவாசிகள் மேல் வீட்டறை கூடினர். இது சபைக்கு வரும் ஒருவருடைய வீடாக இருந்திருக்கலாம். அன்னைக்கு பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இல்லையா? அதனால விசுவாசிகளுடைய வீடுதான் அவங்களுக்கு சபை. சபையில் பலதரப்பட்ட காஸ்மோபாலிட்டன் குரூப், அங்க யூதர்கள் இருந்தாங்க, விசுவாசிகள் இருந்தாங்க, கிரேக்கர்கள் இருந்தாங்க, புறஜாதிகள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்குள் சமூக மற்றும் தேசிய பாகுபாடு காணப்படவில்லை. அவங்க எல்லாரும் கலாத்தியர் 3:28 போட்டது போல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இல்லையா, எல்லா யூதரா இருந்தாலும் கிரேக்கரா இருந்தாலும் எல்லாரும் ஒருமித்து கூட ஆண்டவரை ஆராதித்தாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி பாகுபாடே இல்லை. சரி, கர்த்தருடைய பந்தி அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஒண்ணு அன்பின் விருந்து.
நம்ம 1 கொரிந்தியர் 11 வாசிக்கும் போது கூட சிலர் அவசரப்பட்டு சாப்பிடுறாங்க அப்படின்னு எல்லாம் இருக்குது. அப்போ 2 விதமான பந்தி அங்க இருந்தது. ஒண்ணு அன்பின் விருந்து, அதை தொடர்ந்து ராபோஜனம் இல்லையா? அப்ப அப்பம் விற்கும்படி என்பது ராபோஜனத்தை குறிக்கிறது. ஆனால் வசனம் 11 கூறப்பட்ட அப்பம் பிட்டு புசித்து என்பது ஆகாரத்தை குறிக்கிறது. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு ஆண்டவரை ஆராதிச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பம் பிட்குதல் ராபோஜனத்துக்குள்ள போனாங்க. ஆகாரத்தை பகிர்ந்து உண்டு அவர்கள் அந்த ஐக்கியத்தில், அந்த ஃபெலோஷிப் பாருங்க, ஒருமனதோடு அவங்க ஆராதிக்கிறாங்க. ஃபெலோஷிப், ஐக்கியம், மகிழ்ந்து சாட்சி பகிர்ந்தார்கள். அடிமைகளும் தங்கள் எஜமான்களுடன் உணவருந்தினார். நான் பெருசு நீ வேலைக்காரன், நான் எஜமான், அப்படியெல்லாம் எந்த விதமான பாகுபாடுமே அவங்களுக்கு இல்ல. ஒவ்வொரு சபை ஆராதனையிலும் ராபோஜனம் கொடுக்கப்பட்டிருக்க கூடும் என்று கூறப்படுகிறது. சரி, கர்த்தருடைய செய்தி என்ன செய்தி? ஒவ்வொரு சபை ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்தளிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதி வாசிக்கப்பட்டது. ஏன் பழைய ஏற்பாடு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பழைய ஏற்பாடுதான் இருந்தது, வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒரு சில நிரூபங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதி முடிச்சாரு. அதனால எந்த நிரூபம் நிறைவா இருந்ததோ அவைகளும் வாசிக்கப்பட்டது. கொலோசியர் 4:16. இதுதான் துரோவாவில் பரிசுத்தவான்களுடனே தனது கடைசி சந்திப்பாக இருக்கலாம் என்பதை அறிந்த பவுல் ஒரு நீண்ட பிரசங்கத்தை பிரசங்கித்தான். அதன் பிறகு அவன் உணவருந்தி காலை வரை மக்களுடன் உரையாடினான். அவனுக்கு டயர்ட்னஸே இல்லை இல்லையா? இதற்கு யாரும் குற்றம் கண்டுபிடித்ததாக தெரியவில்லை. என்ன இந்த ஆள் இப்படி போர் அடிக்கிறாருன்னு அப்படி யாரும் சொல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தை மிகவும் முக்கியமானது. அதனால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதும் கற்பிப்பதும் மிகவும் இன்றைய அமையாதது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வசனத்துல இருக்கிற அர்த்தம் புரியல இல்லையா? ஏதோ வாசிக்கிறாங்க, ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கணும்ன்றதுக்காக வாசிக்கிறாங்க. ஆனா அதுல இருக்கிற வார்த்தையில இருக்கிற ஒரு அர்த்தம், ஆழமான சத்தியம் அவங்களுக்கு தெரியறது இல்லை. இப்ப திருச்சபையானது நல்லொழுக்கம் போதிப்பதற்காகவும் கொண்டாட்டத்திற்காகவும் தான் கூட்டப்பட்டது. அங்க வீணான தர்க்கம் இல்ல, வீணான பேச்சு இல்ல, விவாதம் இல்ல, ஒண்ணும் கிடையாது. போதிக்கிறதுக்காக, கொண்டாடுறதுக்காக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்காக. அந்த நல்லொழுக்கம் தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஏற்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. 2 தீமோத்தேயு 4:2. சரி, இப்படிப்பட்ட கூடுகையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது பாருங்க. அதிக நேரமானதாலோ அல்ல களைப்படைந்ததாலோ ஐத்திகோ என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அப்ப அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், மரித்து போயிட்டான். அப்ப எப்படி கலகலப்பு, அங்க பயங்கரமான பிரச்சனை இருந்திருக்கும். ஆனா பவுல் என்ன செய்யறாரு? ஆனா மத்தவங்க எல்லாம் பார்க்கலையா? அது உடனே பவுல் கீழே இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டான். உடனே அவன் உயிர் பெற்றான். சபை ஆறுதல் பெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐதீக்கு எத்தனை வயது இருக்கும்? ஒரு வாலிபன்னு போட்டிருக்கு. அதனால ஒரு 24 40 வயது இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அவன் ஒரு வேலைக்காரனாக இருந்ததால் அவனுடைய கடுமையான உழைப்பின் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். நீண்ட பிரசங்கத்தினால் அவன் தூங்கியது ஆச்சரியம் இல்லை. அப்ப அவனை குறை சொல்லி இல்லை, அவன் தூங்கிட்டான். ஏன்னா அவன் ரொம்ப பகலெல்லாம் வேலை செய்திருப்பான். சரியா? பவுலையும் நாம் குறை சொல்ல முடியாது. சபையின் நலனுக்காக தான் அவன் அநேக காரியங்களை சொல்ல வேண்டி இருந்தது. அது மட்டுமல்ல, அது பவுலின் இறுதி பிரசங்கம். அவனை சுற்றி இருந்தவர்களும் ஐதீகு கீழே விழுவதை கவனிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் பவுலின் பிரசங்கத்தில் மூழ்கி இருந்தார்கள். ஆனால் பவுலோ உடனே தன் பிரசங்கத்தை நிறுத்தி கீழே இறங்கி போய் அந்த மனிதனை உயிரோடு எழுப்பினான். அது மட்டுமல்ல, இவன் என்ன சொல்றான்? கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. அப்பா உயிரோட எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் விசுவாசத்தோட சொல்றான். இந்த பவுலின் செய்தியை பார்க்கும்போது எலிசா இந்த அவங்க எல்லாம் செய்த அந்த அற்புதங்களை நம்மளுக்கு
ஞாபகம் விட்டது இல்லையா? இந்த வசனம் எல்லாம் நான் போட்டிருக்கேன். நாம் சபைக்கோ மற்ற சுவிசேஷ கூட்டத்துக்கோ செல்லும் போது உறங்காமல் கவனிப்பாக இருக்க வேண்டும். இது நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. சரி, கடைசியா பிரிவு உபசார செய்தி. இதுதான் மீதி இருக்க போகிற முக்கியமான ஒரு கட்டம். அது 13-17 என்ன சொல்லுது? பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணி இருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். அவன் ஆசா பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீவு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோக்கிலியோன் துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்தே பட்டணத்துக்கு வந்தோம். மிலேத்தேவிலிருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். சரி, பவுல் துருவா பட்டணத்திலிருந்து ஆசா பட்டணம் வரைக்கும் கரை வழியா 20 மைல் நடந்திருக்கான். எதற்காக எப்படி போறான்? அதனால் அதிக நாள் அவன் துரோவாவில் உள்ள பரிசுத்தவான்களோட தங்க முடிந்தது இல்லையா? அதே நேரத்துல லூக்காவையும் மற்றவர்களையும் முன்னாலேயே போக சொல்லி அனுப்பிட்டான். துரோவாவில் இருந்து ஆசோவுக்கு கப்பல் வழியாய் செல்ல 1 நாள் பிடிக்கும். இதை பவுல் நடந்து சென்றடைய 10 மணி நேரம் தான் ஆயிருக்கும். இருப்பினும் பவுல் எருசலேமுக்கு செல்வதற்கு முன் தேவனோடு அதிக நேரம் செலவிட விரும்பினார். அதனால என்ன பண்ணான்? தனக்கு வரப்போகும் கடினமான நாட்களை குறித்து பவுல் அறிந்திருக்க கூடும் இல்லையா? எபேசிய முதியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நற்செய்தியை பற்றி ஆலோசனை செய்திருப்பார். பஸ்கா பண்டிகை 26 மற்றும் பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு இடையில 50 நாட்கள் இருந்தது இல்லையா? உன்னுடைய வாஞ்சையெல்லாம் இது ரெண்டுத்துக்கும் போகணும். பிலிப்பு பட்டணத்திலிருந்து துருவா பட்டணத்துக்கு செல்ல பவுலுக்கு 10 நாட்கள் ஆயிற்று. அங்கிருந்து மிலேத்த பட்டணத்துக்கு செல்ல 4 நாட்கள் ஆயிற்று. தன்னுடைய நேரத்தை வீணாக செலவு செய்ய மனதில்லாமல் பவுல் எபேசுக்கு செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தான். அப்ப அதற்கு பதிலாக அவன் எபேசு சபை தலைவர்களை அழைத்து சுமார் 30 மைல்கள் பயணம் செய்து மிலேத்தே பட்டணத்துக்கு சென்றடைந்து நேரத்தை வீணடிக்காமல் அவர்களை அங்கு சந்தித்தான். எல்லாரையும் கூட்டுறான், தலைவர்களை எல்லாம் கூட்டி அவனுடைய கடைசி செய்தி அவன் கொடுக்கணும் இல்லையா? அதனால எல்லாரையும் அங்க வர வைக்கிறான். அங்கு சரக்குகளை இறக்கி மேலும் ஏற்றிக்கொள்ள ஒரு கப்பல் காத்திருந்தது. பவுல் நேரத்தை வீணடிப்பவர் இல்ல, வாய்ப்பவளை இழப்பவரும் அல்ல. சரி, எபேசு சபைகளை மூப்பர்களுக்கு பதில் பவுல் அளித்த செய்தி 17-38 பார்த்தோம்னா பவுல் 8 செய்திகளை கொடுத்திருக்கிறாரு. என்னென்ன முக்கியமான இதுதான் நீண்ட முக்கியமான ஒரு செய்தி. மற்ற செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா தேவாலயத்துல கூடியிருந்த யூதர்கள், புறஜாதியினர், சபை தலைவர்கள், யூத கும்பல், யூத ஆலோசனை சங்கத்தார் மற்றும் வெவ்வேறு அரசாங்க அதிகாரிகளுக்கு அவர் செய்தி கொடுத்திருக்கிறாரு. பவுல் எபேசு சபை மூப்பர்களுக்கு அளித்த செய்தி முக்கியமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இந்த செய்தியை ஒரு சுவிசேஷகனாகவோ விசுவாசத்தை உறுதிப்படுத்துவனாகவோ அல்ல, ஒரு போதகராக அவன் அளிக்கிறான். இதுவரைக்கும் ஒரு சுவிசேஷகனா ரட்சிப்பை பத்தி அதை பத்தி இதை பத்தி விசுவாசத்தை பத்தி சொன்னாலும் கிருபையை பத்தி பேசினாலும் ஒரு போதகரா என்ன கொடுக்கணுமோ அதை அளிக்கிறான். எவ்வாறு பவுல் எபேசுவில் 3 வருடங்கள் ஊழியம் செய்தான் என்பதை ஒரு படமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சபையை மேய்ப்பதற்காக சபை மூப்பர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இவர்கள் போதகர்களாகவும் இருந்தார்கள். இப்ப நம்ம சர்ச்சில எல்லாம் போதகர்கள் அப்படின்னு சொல்றோம். போதகர்னா என்ன அர்த்தம்? மேய்ப்பர்னா என்ன அர்த்தம்? மேய்ப்பர் யாரு? ஆடுகளை மேய்க்கணும். அப்ப ஆடுகளை போல ஒரு ஆடு மந்தைய எப்படி ஒரு மேய்ப்பானோ, அதுக்கு சாப்பாடு கொடுத்து, அதுக்கு தண்ணி கொடுத்து, அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து, நடக்க முடியலன்னா தூக்கி அதெல்லாம் செய்யறதுதான் ஒரு போதகருடைய வேலை. அது நல்லா செய்தாங்கன்னா அங்க இருக்கிற சபை நல்லா இருக்கும். சரி, பவுலின் செய்தியை 3 பாகமா பிரிக்கலாம். முதலாவது, பவுல் இதுவரை நடந்த காரியங்களை மறுசீராய் செய்யறான், ஒரு ரிவ்யூ பண்றான். இதுவரைக்கும் அவன் செய்த ஊழியத்தை ஒரு ரிவ்யூ பண்றான். அடுத்ததா அன்று நடந்து கொண்டிருந்த காரியங்கள், இப்போ என்ன நடக்குது,
கடைசியா இனி நடக்க போகும் காரியங்கள் என்ன? இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? முதல் பகுதியில பவுல் எபேசியில் 3 வருடங்கள் ஊழியம் செய்த போது எவ்வாறு தான் தேவனுக்கும் சபைக்கும் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் என்பதை நினைவு கூர்ந்தான். 2வது பகுதி கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு பவுலின் தனிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. 3வது சபை எதிர்கொள்ள போகும் ஆபத்துக்களை பற்றி அவர் எச்சரித்தார். சரி, கடந்த காலத்தை மறுசீராய்வு செய்தல் என்ன? 17-21. மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த போது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த நாள் முதல் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். பவுல் முதலாவது ஒரு டிப்ளமேட் மாதிரி இல்லையா? வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் நம்மளுடைய டிப்ளமேட் அமெரிக்காவுக்கு போறாங்க, அங்கிருந்து இங்க ஒரு டிப்ளமேட் வராங்க, அப்படி இல்ல. ஒரு ஸ்தானாதிபதியாக அவன் பணியாற்றினான். இந்த ஸ்தானாதிய பத்தி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில போடப்படும். இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஸ்தானாதிபதியாக தான், அம்பாசிடர்ஸாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் கர்த்தரை சேவித்தேன் என்ற வார்த்தை தான் முக்கியமானது. பணம் சேர்ப்பது பவுலின் எண்ணம் அல்ல இல்லையா? இவ்வளவு நான் சேர்த்தேன், இவ்வளவு பெரிய கட்டணம் கட்டினேன், இதெல்லாம் இல்ல. பவுலை நான் சேவித்தேன், கர்த்தரை நான் சேவித்தேன் என்பதுதான் அவனுடைய முக்கியமான வார்த்தை. சுகமாக எளிதான வாழ்க்கை வாழ்வதும் அவன் விரும்பல. தான் ஒரு இயேசுவின் அடிமை என்று அறிக்கையிட்டான். அதுக்காக எல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன், படிச்சு பாருங்க. தான் ஊழியம் செய்வதின் நோக்கம் ஆவிக்குரியது மட்டுமே, சுயநலம் அல்ல என்பதையும் பவுல் தெளிவுபடுத்தினான். பவுலின் ஊழியம் ஒரு முன்மாதிரியான ஊழியம். எவரும் ஆய்வு செய்யலாம், எதையும் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். அவன் நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஏனென்றால் அவனிடம் மறைக்க எதுவுமே இல்லை. பணிவுடன் பணியாற்றினான். மற்றவர்கள் தனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒரு மத பிரமுகராக அல்ல, ஒரு பெரிய ரிலீஜியஸ் செலிபிரிட்டி. அவங்க கூட ஒரு 10 பேர் போவாங்க, இதை தூக்குவாங்க, அதை தூக்குவாங்க, கார் ரெடியா இருக்கும், அதெல்லாம் இல்ல. ஒரு சாதாரண பணிவுடன் அவன் சேவை செய்தான். அவனது பணிவு ஒரு பலவீனத்தின் அடையாளம் அல்ல. ஏனென்றால் அவன் சோதனைகளையும் ஆபத்துகளையும் எதிர்கொள்ளும் தைரியம் கொண்டிருந்தான். தனக்கு அழுகை நேரங்களும் வந்துள்ளது என்று சொல்லி அவன் நண்பர்களிடம் ஒப்புக்கொள்றான். வெட்கப்படல. எத்தனையோ நேரத்துல எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா? அவனுடைய ஊழியத்தில் அளிக்கப்பட்ட செய்தி பரவலாக அறியப்பட்டது. அதை அறிவித்து அதை பகிரங்கமாக எல்லாருக்கும் அறிவித்ததுடன் சபை ஐக்கிய கூடுகளிலும் அவன் போதித்தான். தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இயேசுவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுதான் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் என்று பிரசங்கம் பண்ணினான். ஏன்னா அவனை குறித்து ரொம்ப மோசமா பேசினாங்க. கிருபைன்னு சொல்லி கண்டபடி பாவம் செய்யறதுதான் கிருபையா? அப்படி எல்லாம் இல்ல. அப்ப அத தெளிவுபடுத்தினான். கிருபைன்றது அது அல்ல. கிருபை என்று சொல்வது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தயவு. அது நிமித்தம் தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அதனால நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்யணும்ன்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 6ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா எழுதுறாரு. அப்ப இந்த ஒரு செய்தி மட்டும்தான் பாவிகளை ரட்சிக்க முடியும் என்றும் வலியுறுத்தினான். அவர்களுக்கு லாபம் தரும் எதையும் தடை செய்யவில்லை என்பதையும் பவுல் நினைவுபடுத்தினான். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் அவன் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்தான். அவனுடைய செய்தி சமநிலையான செய்தியாக இருந்தது. அதில் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான கோட்பாடுகள், கடமைகள், சலுகைகள் மற்றும் பொறுப்புகள் ஆகியவை அடங்கும். அவனது பிரசங்கத்தில் எந்த சமரசமும் செய்யவில்லை அல்லது உச்ச நிலைக்கும் செல்லவில்லை. ஆனால் விஷயங்களை சமநிலையில் வைத்திருந்தான். பவுல் தன்னுடைய கண்ணோட்டத்தையும் சபையையும் சமநிலையில் வைத்திருந்தான். யூதர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் ஈக்குவலா சாட்சி கொடுத்தான்.
ஒருவரையும் வேற மாதிரி பார்க்கல. சரி, நிகழ்காலத்தின் சாட்சி. கடந்த காலத்துல என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தேன்னு சொல்லிட்டான். இப்ப 22 27 என்ன சொல்றான்? இப்பொழுதும் நான் ஆவியில் கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நெடுங்காரியங்களை நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். போன வாரம் கூட நம்மதான் கேட்டேன், ஆண்டவருடைய ஊழியம் செய்யறவங்களுக்கு பிரச்சனை இருக்குமா ஆண்டி? ஏன் ஆண்டி பிரச்சனை? ஆமா, நம்மதான் ஆண்டவருடைய ஊழியம் செய்யறவங்க டைரக்டா பிசாசோட நம்ம சண்டை போடுறோம். அதனால பல பிரச்சனைகள் வரும் இல்லையா? அப்ப அவனுக்கு தெரியுது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்றும் பரிசுத்தாவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இனிமே இந்த பக்கம் நம்ம வரவே முடியாது, இவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது இல்லையா? இப்ப தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய ரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களுக்கு இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் இல்லையா? அப்ப இப்பொழுதும் அப்படின்னு சொல்லும் போது இந்த கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்தை பற்றி வலியுறுத்துகிறேன். 22ஆம் வசனம். பவுல் தனது இருதயத்தை திறந்து தனது நண்பர்களிடம் தான் தற்போது எவ்வாறு உணர்கிறான் என்று கூறுகிறான். எருசலேமுக்கு செல்வதற்கு அவன் ஆவியில் கட்டுண்டிருப்பதை அவன் அவர்களிடம் இருந்து மறைக்கவில்லை இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் பாதுகாப்புன்னு சொல்றோம். ஆமா, பாதுகாப்பு இருக்கு. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு இல்லையா? பல விதத்திலும் உபத்திரவம் உண்டு. அவனுக்கு அங்கே ஆபத்தும் மரணமும் காத்திருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு இந்த செய்தியை ஒவ்வொரு நகரத்திலும் உணர்த்தினான். எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து தப்பிக்க ஏதாவது வழி கண்டுபிடித்திருப்பான். ஆனால் பவுல் அவ்வாறு செய்யவில்லை. தனது சாட்சியை பகிரும் போது பவுல் தனது ஊழியத்தை பற்றி 6 காரியங்களை குறிப்பிடுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்காக தான் மரிக்க நேரிட்டாலும் எருசலேமுக்கு செல்ல விரும்புவதாக கூறினார். முதலாவது, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என்று கூறியதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஊழியன் என்பதை வலியுறுத்துகிறது. முதல்ல அவன் தன்னை ஒரு கணக்காளராக காட்டுறான், ஒரு அக்கௌண்டன்ட் இல்லையா? அவர் தனது ஆஸ்தி மற்றும் பொறுப்புகளை ஆராய்ந்து எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கிய இடத்தை அளிக்க முடிவு செய்தான் இல்லையா? அவன் தனது ஊழியத்தின் ஆரம்பத்தில் இது போன்ற கணக்கீட்டை எதிர்கொண்டான். மேலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு தனது வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்தான். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? நம்மளுக்கு இவ்வளவு வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, இவ்வளவு பேங்க்ல இவ்வளவு அக்கௌண்ட் இருக்கு, இதுதான் நம்ம நினைப்போம். ஆனா அவன் என்ன சொல்றான்? எல்லாத்தை விட ஆண்டவர் தான் எனக்கு சொத்து, எல்லாத்தை விட அவர் தான் எனக்கு முதலிடம் இல்லையா? 2வது, உற்சாகமான வெற்றியில் தனது ஊழியத்தை நிறைவு செய்ய விரும்பிய ஓட்ட பந்தய வீரனாகவும் பிலிப்பியர்ல கூட சொல்ற தன்னை ஒப்பிட்டான் இல்லையா? என் வாழ்க்கை, என் ஓட்டம், என் ஊழியம், இதுதான் அவனுடைய முக்கியமான வாழ்க்கையில முக்கியமாக கருதப்பட்டது. என் வாழ்க்கை, என் ஓட்டம், என் ஊழியம். தனது வாழ்க்கை தேவன் தனக்கு கொடுத்த ஈவு என்பதையும், தனது வாழ்க்கைக்காக தேவன் ஒரு சிறப்பு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதையும், அது தேவனுடைய ஊழியத்தில் நிறைவேறும் என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். பவுல் ஒரு சிறந்த நபருக்கு கர்த்தருக்கு சேவை செய்தல் என்ற நோக்கத்தை அடைய முழுமையாக தன்னை அர்ப்பணித்தான். சபையை கட்டும் ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஊக்கம் பெற்றான். 3வது, தேவனுடைய ஊழியத்தின் மேலாளராக, கண்காணியாக இருந்து தேவன் பவுலுக்கு கொடுத்தது. அடுத்தது அவனுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு. ஒரு மேலாளராக பவுலுக்கு சொந்தமாக ஒன்றுமில்லை. ஆனால் அவன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் உடமையாக பெற்றிருந்தான் இல்லையா? தன்னுடைய எஜமானனுக்கு சேவை செய்வதும் அவரை மகிழ்விப்பதுமே பவுலின் ஒரே நோக்கம். உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா
அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்காணிதான் உக்ரானக்காரன். உக்ரானக்காரன் ஒரு நாள் தனது ஊழியத்தை பற்றிய கணக்கை கொடுக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் இல்லையா? காரியதரிசி ஒரு நாள் தனது ஊழியத்தை பற்றி கணக்கை கொடுக்க வேண்டும். அது அந்த நாளுக்காக பவுல் தயாராக இருந்தான். சரி, 4வது, பவுல் தன்னை பற்றிய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறான். நான் இங்க போனேன் அங்க போனேன் இதெல்லாம் இல்ல, ஆண்டவரை குறித்த சாட்சி. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். இதன் அர்த்தம் ஆணித்தரமாக மதிப்பார்வத்துடன் சாட்சி கொடுத்தல் என்பதே. இது தேவனுடைய செய்தியின் தீவிரத்தையும் ஊழியத்தையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நாம் மற்றவர்களுடன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது வாழ்க்கையை, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுமான ஜீவ வாசனை இல்லையா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், நம்மை நற்கந்தமாய் மாற்றி இருக்கிறாரு. அந்த நற்கந்தம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவன் வாழ்க்கை. அது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, கெட்டு போகிறவர்களுக்கோ மரண வாசனை என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை அவன் பகிர்ந்து கொண்டான். அதன் மூலமாக அநேகர் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். 5வதாக, பவுல் தன்னை தேவனுடைய ஒரு தூதன் என்று அறிமுகப்படுத்துகிறான். அப்போஸ்தலர் 20:25 கூறப்பட்டுள்ள பிரசங்கம் பண்ணினதை என்ற வார்த்தையின் அர்த்தம் செய்தியை ராஜாவின் தூதனை போல அறிவித்தார். பொதுவா சாட்சி கொடுக்கறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு தனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ராஜாவின் தூதன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ராஜா என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லுவான். அது போல இவன் தேவனுடைய ஒரு தூதன். அந்த தூதன் அதற்காக பணியமர்த்தப்பட்டு ஒரு செய்தியுடன் அனுப்பப்படுகிறான். அந்த செய்தியை எந்த காரணத்தை கொண்டும் அவன் மாற்ற முடியாது. அவன் ராஜாவினால் அனுப்பப்பட்டதால் செய்தியை கொண்டு வருபவரையும் ஜனங்கள் ஜாக்கிரதையாய் கேட்கிறார்கள். சரி, 6வதாக, தேவனுடைய வார்த்தையின் காவலாளியாக அவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். 26ஆம் வசனம். ஏற்கனவே இதை பற்றி அப்போஸ்தலர் 18:6 பார்த்தோம். என்னன்னா, இதை பற்றி விரிவாக எசேக்கியேல் 3 எசேக்கியேல் 33 இந்த பகுதிகள் எல்லாம் போட்டிருக்கு. சுவர்களில் நிற்கும் காவலாளிகள் என்று ஊழியக்காரர்கள் பற்றி போட்டிருக்கு. இந்த பகுதியை பாருங்க, எனக்கே பயமாயிடுச்சு. இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்றோம், அவங்க செய்யற தப்பெல்லாம் சொல்றோம், ஆனாலும் அவங்க கேட்கலன்னா என்ன நடக்கும்னு ரொம்ப அழகா போட்டிருக்கு. இப்ப காவலாளியாக இருப்பது எவ்வளவு முக்கியமான அழைப்பு. நம்ம எல்லாம் காவலாளிகள். ஆபத்து நெருங்கி வருவதை கண்டால் அலாரம் அடிக்க தயாராக விழிப்புடன் விழித்திருக்க வேண்டும். அவர் உண்மையாகவும் பயப்படாமலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் பலரின் பாதுகாப்பு அவரிடம் தான் இருக்கிறது. பவுல் ஒரு உண்மையுள்ள காவலாளியாக தேவனுடைய வார்த்தைக்கும் ஊழியத்துக்கும் அவன் காவலாளியாக இருந்தான். அவன் பாவிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய அனைத்து ஆலோசனைகளையும் அறிவித்தான். பரிசுத்தவான்களுக்கும் அறிவித்தான், பாவிகளுக்கும் அறிவித்தான். துரதிர்ஷ்டமாக இன்றைக்கு தங்களை பற்றி மட்டும் சிந்திக்கும் பல தன்னலமான காவலர்கள் தான் இருக்கிறார்கள். ஏசாயா 86 அதை நம்ம பார்க்கிறோம். சரி, எதிர்காலத்தை குறித்த ஒரு எச்சரிக்கை. ரொம்ப ரொம்ப வாசிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு இல்லையா? ஆகையால் 28-38 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலரும் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இன்னைக்கும் இது நடக்குது இல்லையா? ஆனபடினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தியை விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று
எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரும் கூட எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் ஒன்றே கூட போனார்கள். ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டான் இல்லையா? தனக்கு பின்னால் சபையை பார்த்து கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றி பவுல் சபை மூப்பரிடம் கூறி தன் இறுதி பிரசங்கத்தை நிறைவு செய்கிறான். சபையின் முக்கியத்துவத்தை பற்றி ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக் கூடாது இல்லையா? ஆண்டவர் கட்டுன ஒரு சபை, ஒரு அருமையான ஊழியம் இல்லையா? அதை நம்ம குறைத்து சொல்லவே முடியாது. சபை பிதாவாகிய தேவனுக்கு முக்கியமானது. ஏனென்றால் அது தேவனுடைய சபை என்று அழைக்கப்படுகிறது. அது குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு முக்கியமானது. ஏனென்றால் அவர் அதற்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியமானது. ஏனென்றால் அவர்தான் ஜனங்களை சபைக்கு அழைக்கிறார், ஊழியர் செய்யும்படி விசுவாசிகளை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப அது பிதாவுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் ஆவியானவருக்கும் உரியது இல்லையா? அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் ஆவிக்குரிய தலைவராக இருப்பது எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு இல்லையா? அப்ப முதலாவது சபையை பற்றி மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? கள்ள போதவர்கள் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகள் போன்றவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக சபைக்கு பிரச்சனையை கொண்டு வருவார்கள். இன்றைக்கு கூட நல்ல ஒரு குழு நடக்கும், இல்லாட்டி ஒரு நல்ல சபை நடக்கும். அதுக்குள்ள யாராவது ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கரப்பி அங்க குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. விமென்ஸ் ஃபெலோஷிப் நடத்துவாங்க, அங்கே ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒண்ணு வரும். இதுக்கு காரணம் பிசாசு உள்ள பூருவான். அப்ப நீங்க பிசாசு எப்படி உள்ள போடுறான்னு தெரிஞ்சு அவனை விடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. இப்ப அதனால் விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து தவறான போதனைகளை பகுத்தறியும் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள பிரச்சனை இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். ஒரு சிலர் தங்கள் பதவி மற்றும் அதிகாரத்துக்காக சபையில் குழப்பத்தை கொண்டு வருவார்கள். பாஸ்டரேட் கமிட்டி, அந்த கமிட்டி, இந்த கமிட்டி வச்சு நானா நீ அந்த பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். எத்தனையோ இடத்துல சபை நல்லா நடந்துட்டு இருக்கும், இன்னொரு பாஸ்டர் ஒண்ணு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாரு, இங்க இருந்து பாதி ஆத்துமாக்கெல்லாம் அங்க பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது. சபையில் அழிவை கொண்டு வரக்கூடிய 5 பாவங்களை பவுல் குறிப்பிட்டு அதை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படி கூறுகிறான். சபையில் உள்ள ஆவிக்குரிய தலைவர்களின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்திற்கு குறிப்பாக அழிவுக்கான 5 பாவங்களை அவர் குறிப்பிடுகிறார். என்னன்னா 31ஆம் வசனத்துல போட்டிருக்க அஜாக்கிரதை, கேர்லெஸ்னஸ், விழிப்புடன் இல்லாமல் இருத்தல் என்பதுதான் அதன் அர்த்தம். தேவனுடைய சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மற்றவர்கள் அதற்காக செலுத்திய விலையை மறந்து விடுகிறோம். இன்னைக்கு நம்ம வீடை திறந்து வச்சிருந்தோம்னா நாய் வருதா, ஏதாவது பாம்பு வருதா, பூச்சி வருதா, ஒண்ணும் தெரியாது. அந்த மாதிரி விழிப்புடன் இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கவனியுங்கள் மற்றும் நினைவு கூறுங்கள், இந்த 2 வார்த்தையும் ரொம்ப 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 முக்கியமானது. அதனால்தான் எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இல்லையா? அந்த நடத்துகிறவர்களுக்கு எதிராக நம்ம செய்யக்கூடாது, பாஸ்டருக்கு எதிராக நம்ம செய்யக்கூடாது. நான் 3 வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளது பவுலின் ஆவிக்குரிய பொறுப்பை குறிக்கிறது. சரி, அடுத்தது நழுக்கம். 32 ஷாலோனஸ், அப்படியே மேலோட இருக்கிறது, ஆழமா போறது கிடையாது இல்லையா? ஆழமா போனாதான் ஒரு மரம் நல்லா நிக்கும். வாழை மரம் போல இருந்தா ஒரு காத்தடிச்சா போயிடும் இல்லையா? தேவன் முதலாவது நம் வாழ்க்கையை அன்றாடம் கட்டினால் மட்டுமே நாம் சபையை கட்ட முடியும். நம்ம உறுதியா இருக்கணும், ஒவ்வொருவரும் உறுதியா இருக்கணும். ஜெபத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் மற்றும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் போட்டிருக்கு இடையே ஒரு சமநிலை உள்ளது. ஒரு சிலர் நல்லா ஜெபிப்பாங்க,
வேதம் வாசிக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு சிலர் வேதம் மாத்திரம் வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ரெண்டும் சமநிலையில போகணும் இல்லையா? தேவனுடைய வார்த்தை மட்டுமே நம்மை மேன்மைப்படுத்தி வளப்படுத்தி நம்மை மேம்படுத்தி எடிஃபை பண்ணும், வளப்படுத்தும், என்ரிச் பண்ணும். எனவே ஆவிக்குரிய தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்க வேண்டும். மூணாவதாக பொருளாசை, கவர்ச்சியஸ்னஸ். கவர்ச்சியஸ்னஸ் சொல்லும்போது 33ஆம் வசனம், மற்றவர்களிடம் இருப்பதையும், ஐயோ எனக்கு இல்லையே இது, உங்ககிட்ட இருக்கே, அடுத்தது எனக்கு இந்த கார் இருக்கு, இந்த பைக் இருக்கு, இந்த இது இருக்கு, அது இருக்கு, ஆனா இதுவும் இருந்தா நல்லா இருக்கும். இதுதான் பொருளாசை இல்லையா? அந்த பொருளாசை நம்மளுக்கு வரவே கூடாது என்பதுதான் 10வது கற்பனை. மற்ற 9 கற்பனைகளையும் நம்ம கடைபிடித்தாலும் 10வது கற்பனையை கடைபிடிக்க முடியலன்னா நம்மளுக்கு 0 மார்க், எந்த பலனும் இல்லை. பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சமமானது அப்படின்னு போட்டு. சரி, 4வதாக சோம்பல், லேசினஸ். பவுல் தனது அப்போஸ்தல அதிகாரத்தை பயன்படுத்தி ஆதரவை பெற்று அதன் மூலம் எளிதான வாழ்க்கையை அனுபவித்திருக்கலாம். ஆனால் கூடாரம் செய்யும் வேலை செய்து தனது சொந்த வழியில் பவுல் சம்பாதித்தார். அப்போ ஊழியத்தின் மூலமா நம்ம ஒரு சம்பாதிக்கணும், முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது இல்லையா? தேவனுடைய ஊழியர்கள் சம்பளம் வாங்குவது தவறல்ல. வேலையாள் தன் கூலி பாத்திரனா இருக்கிறான். ஆனா இதையே நம்பி இருக்கணும், இதையே இவங்க கொடுக்கலையே நம்ம நினைக்க கூடாது. சரி, சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். 35, உண்மையான ஊழியம் என்பது பிறருக்கு கொடுப்பது, பெறுவதல்ல. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுவதாகும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்பது அவர் சொல்லியிருக்காரு இல்லையா 35வது. அப்போ அது எந்த சுவிசேஷத்திலும் இல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னாரேன்னு சொல்றாரு. ஆனா இது ஒரு பாரம்பரிய சொல் என்று கருதப்படுகிறது. இதனை பவுல் மனப்பாடமாக தெரிந்து வைத்திருந்தார். ஆசீர்வாதம் என்பது அதிகமாக சேர்ப்பதினால் அல்ல, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதினால்தான். நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறதற்காக கிறிஸ்து தரித்திரரானாரே. இதை குறித்து லூக்கா மிக விரிவாக 12ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறாரு. அது நம்ம பார்த்து நம்ம விளங்கி கொள்ளலாம். சரி, பவுல் தன்னுடைய நீண்ட உரையை முழங்கால் பிடிக்கிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபித்து முடித்தான். அவனோடு கூட எல்லாரும் அழுதார்கள். இனி ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாது என்ற நிலையில் சென்று வருகிறேன், குட் பை என்று கூறுவது கடினம். ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போகலாம், இந்த இடத்தை விட்டு வேற இடத்தை போகலாம். ஆனா இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். 1 தெசலோனிக்கே 4, அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்பிக்கை இல்லையா? தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாமும் பவுலை போல தொடர்ந்து செய்வோம். ஓகே, உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருக்கா, டவுட் இருக்கா, அடிஷனலா ஏதாவது சொல்லணுமா? அழகா 3 பகுதியா பிரிச்சு சொன்னது எனக்கு நல்லா விளங்குச்சு. முதல்ல நான் எல்லாத்தையும் படிச்சேன், ஆனா இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அந்த 3 ஸ்டெப்ஸ் கரெக்டா கடைசி நடந்து கொண்டிருப்பது, நடக்க போகுது. ஆமா, நம்முடைய வாழ்க்கையும் அதை பண்ணலாம் இல்லையா? ஆமா. பிடிச்ச வசனமே 20ல 24ல சொல்றாருல அவரு, ஆகிலும் அவைகளை ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். இதைத்தான் விரும்புறாரு அவரு. இததான் நம்மளும் பண்ணணும்ன்றது மாதிரி வந்தது. சபைக்கும் சொல்றாருலமா, சபையை பத்தி சபையிலயும் நல்லா சபையிலயும் இந்த காரியங்களை குறித்து பேசுறாரு இல்லையா? சபையும் வளரணும். போதகர்கள் என்ன சொல்ல வந்தீங்க?
சபையை குறிச்சு நம்ம எதுவுமே ஒரு மாறுபாடான காரியங்கள்லாம் எதுவும் பேசக்கூடாதுன்றது புரியல. சபைனா என்னது? சபைனா ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் கூடி சேர்கிற இடம். சேர்கிறேன். இன்னைக்கு வர்ஷிப் பண்ணி நம்ம பண்றது இது ஒரு சபை. குடும்பம் ஒரு சபை. ஆமா, குடும்பத்துல எல்லாம் 4 பேர் உட்கார்ந்தோம்னா சபை. சபை. இந்த கூட்டம் ஒரு சபை. கட்டடம் தான் சபைன்னு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டப்பட்ட கட்டடத்துக்கு எல்லாம் இல்ல இல்லையா? எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசமா இருக்கிறேன். நான் வாசமா இருப்பேன். அதுதான் விரும்புறாரு. ஒன்னஸ் வேணும், ஒரு மனது வேணும், ஒரு மனது வேணுமா? ஃபெலோஷிப்ல ஒருவரை ஒருவர் அக்செப்ட் பண்ணணும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும்.